Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Unit 2 Current Electricity இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் Kirchhoff's second rule. லாஸ்ட் வீடியோவில் Kirchhoff's first rule பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் Kirchhoff's செகண்ட் ரூலை பற்றி பார்ப்போம். Kirchhoff's செகண்ட் ரூலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி what is closed circuit, what is open circuit and how to construct a loop or what is mean by loop அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ரூலை ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டயக்ராமேட்டிக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரிக் சர்க்கியூட். இதில் க்ளோஸ்டு சர்க்கியூட், ஓப்பன் சர்க்கியூட்னு ரெண்டு வரும். க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னா என்னென்னா, இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு க்ளோஸ்டு சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் எப்போ க்ளோஸ்டுன்னு சொல்லுவோன்னா, அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ நடந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு க்ளோஸ்டு சர்க்கியூட். கரண்ட் ஃப்ளோ எப்போ நடக்கும்? இந்த பாத் கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா தென் the current flow will be there. Current flow ஆச்சுன்னா அது closed circuit. Suppose if you consider a circuit like this, இதை ஓப்பன் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த சர்க்கியூட் இங்கே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த கரண்ட்டினுடைய பாத் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ நடக்காது. ஸோ இட் இஸ் கால்டு ஓப்பன் சர்க்கியூட். ஸோ எங்கெல்லாம் நம்ம க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம we have to understand that there is a flow of current. நெக்ஸ்ட், இப்போ லூப்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில், ஒரு க்ளோஸ்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் நம்ம ஒரு பாத்தை கன்சிடர் பண்ணுறோம். தட் பாத் இஸ் கால்டு எ லூப். இந்த பாத்தை எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா, ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதே பாயிண்டில் நம்ம எண்ட் ஆகணும். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் let us consider a loop. Assume that we are starting at A. We can move from A to B, then B to C, then C to D, then from D we can end with A. So A, B, C, D, A is a loop. இப்போ இந்த லூப்பில் ஏபிங்கிறது ஒரு பார்ட்டு, பிசிங்கிறது ஒரு பார்ட்டு, சிடிங்கிறது ஒரு பார்ட்டு, டிஏங்கிறது ஒரு பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி we can consider many loops. இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. we can start at any point. பிலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். பிலேருந்து ஸ்டார்ட் ஆகி பி, ஏ, டி, சி, பி. தட் இஸ் ஆல்சோ ஏ லூப். ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன, க்ளோஸ்டு சர்க்கியூட்னா என்ன, ஓப்பன் சர்க்கியூட்னா என்ன, லூப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலை வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூலுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். In a closed circuit, the algebraic sum of the products of current and resistance of each part of the circuit is equal to the total EMF in the circuit. ஸோ இந்த செகண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் ஒவ்வொரு பார்ட்லேயும் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டையும் அந்த பார்ட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அதை அல்ஜிப்ரிக் சம் பண்ணோம்னா அந்த சம் அந்த சர்க்கியூட்டில் உள்ள இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறாங்க, கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப். இங்கே மெயினாக கவனிக்க வேண்டியது அல்ஜிப்ரிக் சம் அப்படின்னா we have to consider the direction of flow of current and how the battery is connected in the circuit. இப்போ இந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம சம் பண்ணும்போது we have to consider the direction of flow of current. அதனால தான் இங்கே அல்ஜிப்ரிக் சம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம அல்ஜிப்ரிக் சம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த சர்க்கியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த பேட்ரி அந்த சர்க்கியூட்டில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த டோட்டல் இஎம்எஃப்பை கண்டுபிடிக்க முடியும். இந்த அல்ஜிப்ரிக் சம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டோட்டல் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம we have to follow some rules. அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்க்கலாம். திஸ் இஸ் one part of the
க்ளோஸ்டு சர்க்கியூட். இங்கே வந்து ஆர்ங்கிற ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. Now let us assume that we are moving from the point A to B. கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி we have to consider a loop. ஒரு க்ளோஸ்டு லூப்பில் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பாயிண்டில் வந்து நம்ம எண்ட் ஆகும். தட் இஸ் கால்டு லூப். திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த லூப். லூப்புங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு க்ளோஸ்டு பாத்தை தான் வந்து நம்ம லூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே பாயிண்டில் வந்து நம்ம எண்ட் பண்ணணும். திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த லூப். இந்த பார்ட்டில் வந்து நம்ம ஏங்கிற பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் பி மூவ் ஆகிறதா வச்சுக்குவோம். இப்போ கரண்ட்டினுடைய டைரக்ஷனும் ஏ டு பியாக இருக்குது. அஸ்யூம் தட் இன் ஏ லூப் we are moving from A to B and the direction of current is also in the same direction. இப்படி இருந்தால் the product of current and resistance பாசிட்டிவ் அப்படின்னு எடுக்கணும். when we are moving from A to B, if the direction of flow of current is also in the same direction. அதாவது ஒரு லூப்பில் நம்ம எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோமோ அதே டைரக்ஷனில் இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டும் இருந்துச்சுன்னா தென் the product is இங்கே ப்ராடக்ட்ங்கிறது என்னது, I and R. IR is positive. when we are moving from A to B, A to Bயில் மூவ் பண்ணும்போது சப்போஸ் assume that this is one part of the loop and this is A and this one is B. The direction of flow of current is like this, I. This is R. when we are moving from A to B, நம்ம லூப்பில் வந்து எப்படி மூவ் பண்ணுறோம், A to B மூவ் பண்ணுறோம். அப்படி A to B மூவ் பண்ணும்போது இந்த கரண்ட்டினுடைய டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருந்தால் then the product of IR is negative. when we are moving from A to B, if the current is from B to A, then the product IR is negative. ஸோ ஒரு சர்க்கியூட்டில் வந்து we are considering a closed path or loop. லூப்னாலும் ஒரு closed path அப்படின்னாலும் ஒன்று தான். closed pathையோ லூப்பையோ நம்ம தான் கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது அந்த சர்க்கியூட்டில் ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி அதே பாயிண்டில் வந்து நம்ம எண்ட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் a closed path or loop. ஸோ இந்த அல்ஜிப்ரிக் சம் கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம லூப்பில் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோமோ அதே டைரக்ஷனில் கரண்ட்டும் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ்னு எடுக்கணும். இப்போ நம்ம லூப்பில் மூவ் பண்ணும்போது கரண்ட்டினுடைய டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா இந்த ப்ராடக்டை வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்து அல்ஜிப்ரிக் சம் கண்டுபிடிக்கணும். ஒரு சர்க்கியூட்டில் டோட்டல் இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு சைன் கன்வென்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். Now let us consider a part of the loop. இந்த பார்ட்டில் வந்து ஒரு பேட்ரி வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கதா அஸ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ஒரு லூப்பினுடைய ஒரு பார்ட். அந்த பார்ட்டில் ஒரு பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பேட்டரியினுடைய இஎம்எஃப் வந்து psi. ஸோ psi is the EMF of the battery.
இந்த பார்ட்டில் வந்து நம்ம A to B மூவ் ஆகிறதா அசியூம் பண்ணிக்குவோம். அதாவது நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு மூவ் ஆகிறதா அசியூம் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது இந்த பேட்டரியினுடைய இஎம்எஃப்பை வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் இஃப் வி மூவ் ஃப்ரம் B to A, பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். தென் தட் EMF has to be taken as negative. The EMF is considered positive if moving from negative to positive terminal of the cell. நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இஎம்எஃப்பை பாசிட்டிவ்னு எடுக்கணும். அதர்வைஸ் திஸ் இஎம்எஃப் ஹேஸ் டு பி டேக்கன் அஸ் நெகட்டிவ். The EMF is considered negative if moving from positive to positive terminal to negative terminal of the cell. ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் நம்ம ஒரு லூப் கன்சிடர் பண்ணுறோம். அந்த லூப்பை எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி அதே பாயிண்டில் எண்ட் பண்ணணும். ஸோ அந்த க்ளோஸ்டு பாத்தில் வந்து நமக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு பார்ட்டு தான் இது. இப்போ வந்து இந்த பார்ட்டில் வந்து நம்ம A to B மூவ் ஆகிறதா அசியூம் பண்ணிக்குவோம். இப்படி மூவ் பண்ணோம்னா A to B மூவ் பண்ணும்போது சை வந்து பாசிட்டிவ். அதே இது சப்போஸ் இந்த க்ளோஸ்டு பாத்தில் நம்ம வந்து B to A மூவ் பண்ணுற மாதிரி நம்ம அந்த லூப்பை கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா பாசிட்டிவ் டெர்மினல் முதல்ல இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் செகண்டில் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் மூவ் ஆகிற மாதிரி அந்த லூப் இருந்துச்சுன்னா தென் psi has to be taken as negative. Algebraic sum of the product of current and resistance-ஐயும் total EMF கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை வச்சு தான் வந்து the product of current and resistance-ஐயும் EMF-ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். This is about the Kirchhoff's second rule. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் Kirchhoff's ரூலை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம்.